வணக்கம் விவசாயி நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம். குறிப்பாக பன்றி வளர்ப்பு செய்ய நினைக்கும் விவசாயிகளுக்காக இந்த காணொளி. மற்ற கால்நடை வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பு தொழில் லாபகரமானதா என்ற கேள்வி அவர்களின் மனதில் எழுகிறது. எனவே இன்று இந்த வீடியோவில் பன்றி வளர்ப்பு வணிகம் மற்றவற்றை விட உங்களுக்கு அதிக லாபம் தரும் காரணங்கள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள். கால்நடை வளர்ப்பு தொழில்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலை செய்யலாமா வேண்டாமா என்பதை எளிதாக தீர்மானிக்க முடியும். எனவே இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவோம். அதற்கு முன் அனைத்து விவசாய சக ஊழியர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு குழு சேரவில்லை என்றால் தயவுசெய்து எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும். ஏனெனில் இந்த சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து பதிவேற்றப்படும். பன்றி வளர்ப்புடன் தொடர்புடையது. அப்படியென்றால் இப்போது இந்த காணொளியின் தலைப்புக்கு வருவோம். அதாவது நாம் ஏன் பன்றி வளர்ப்பு செய்ய வேண்டும். பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானது. இதற்கு என்ன காரணம். அதனால் பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபம். இதற்கு முதல் காரணம் பன்றியின் தீவன மாற்ற விகிதம். அதாவது FCR மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் நன்றாக உள்ளது. தீவன மாற்ற விகிதம் அதாவது FCR இது ஒரு வகை சூத்திரமாகும். இது ஒரு கிலோ உடல் எடையை அதிகரிப்பதில் எந்த விலங்கும் உண்ணும் உணவின் அளவை அளவிடும். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக பன்றி 1 கிலோ உடல் எடையுடன் 3 கிலோ தீவனத்தை சாப்பிட்டால் பன்றியின் தீவன மாற்ற விகிதம் FCR 3 ஆக இருக்கும். 1 கிலோ இறைச்சியை உருவாக்க மாடுகள், காளைகள், பேஷ் போன்ற விலங்குகள் உள்ளன. 10 முதல் 20 கிலோ வரை உணவு அல்லது தீவனம் கொடுக்க வேண்டும். அங்கு பன்றிக்கு 3 கிலோ உணவு அல்லது தீவனம் மட்டுமே தேவை. இந்த வழியில் நீங்கள் பன்றியை பின்தொடர்ந்தால் பன்றி குறைவாக அதாவது குறைந்த செலவில் உணவளிக்க தயாராக இருக்கும். பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானதாக இருப்பதற்கான மற்றொரு காரணம் பன்றிகள் விரைவாக எடை அதிகரிப்பதாகும். பன்றிகள் மற்ற விலங்குகளை விட குறைவான தீவனங்களை சாப்பிடுவதால் அதிக எடையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் குறைந்த நேரத்தில் அதிக எடையை அதிகரிப்பதில் அனைத்து விலங்குகளையும் விட அவை முன்னிலையில் உள்ளன. ஒரு செம்மறி ஆடு 70 கிலோ எடையை அடைய 13 முதல் 14 மாதங்கள் எடுக்கும் போது. ஒரு பன்றி வெறும் 5 முதல் 6 மாதங்களில் 100 கிலோ உடல் எடையை எட்டும். பன்றி குட்டிகளுக்கு நல்ல உணவு அல்லது தீவனம் கொடுத்தால் அவை 4 முதல் 5 மாதங்களில் 70 முதல் 80 கிலோ எடையும் 5 முதல் 6 மாதங்களில் 100 கிலோ சந்தை எடையும் அதிகரிக்கும். பன்றிகளுக்கான சரியான சரிவிகித ஊட்டச்சத்து தீவன சூத்திரம் மற்றும் பன்றி பண்ணையில் பன்றி தீவனம் தயாரிப்பது பற்றிய தகவல்கள் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்டுள்ள பன்றி வளர்ப்பு பயிற்சி பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தீவனம் தயாரிப்பது மட்டுமின்றி இந்த புத்தகம் பன்றி வளர்ப்பு தொடர்பான நோய்கள், மருந்துகள், பன்றி பராமரிப்பு போன்ற பல முக்கிய தகவல்களையும் வழங்குகிறது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற எங்கள் வாட்ஸ்அப் எண். பன்றி விரைவாக எடை கூடுகிறது பற்றி பேசுகையில் விரைவாக எடை அதிகரிக்கும் அம்சம் பெரிய வெள்ளை யார்க்ஷயர், லேண்டர்ஸ் மற்றும் ட்ரோப் போன்ற வெளிநாட்டு பன்றிகளின் சிறந்த இனத்தில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த வெளிநாட்டு இனப் பன்றிகள் நம் இந்தியாவிலும் அதிகம் காணப்படுகின்றன. நாட்டு இனப் பன்றிகள் அவ்வளவு வேகமாக உடல் எடையை அதிகரிக்காது. எனவே வெளிநாட்டு இனப் பன்றிகளை வைத்து மட்டுமே பன்றி வளர்ப்பை தொடங்குங்கள் என்பது எங்கள் ஆலோசனை. பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமாக இருப்பதற்கான மூன்றாவது காரணம் பன்றிகள் குறுகிய காலத்தில் இனப்பெருக்கம் செய்கின்றன. செம்மறி ஆடுகள் இனப்பெருக்கம் செய்ய 10 முதல் 12 மாதங்கள் ஆகும். பெண் பன்றிகள் 5 முதல் 6 மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஒரு பெண் பன்றி குறுகிய காலத்தில் இனப்பெருக்கம் செய்வது மட்டுமல்லாமல் பெண் பன்றியின் கர்ப்ப காலமும் மற்ற விலங்குகளை விட குறைவாக இருக்கும். செம்மறி ஆடுகளின் கர்ப்ப காலம் 150 முதல் 160 நாட்கள் வரை இருக்கும் போது. ஒரு பெண் பன்றி கடந்து வந்த 114 நாட்களில் குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. அதாவது ஒரு பெண் பன்றியின் கர்ப்ப காலம் 114 நாட்கள் மட்டுமே. அதாவது 3 மாதங்கள் மற்றும் 24 நாட்கள். 114 நாட்கள் குறுகிய கர்ப்ப காலத்தின் நன்மை என்னவென்றால் ஒரு பன்றி வளர்ப்பவர் பன்றிகளை வளர்த்தால் அவர் ஒரு பெண் பன்றியிலிருந்து ஆண்டுக்கு 2 முறை பன்றிக்குட்டிகளை எளிதாக பெறலாம். இதன் மூலம் பண்ணையில் உள்ள பன்றி வளர்ப்பவர் ஆண்டு முழுவதும் வருமானத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. மாறாக விவசாயிக்கு ஆண்டுக்கு 2 முறை வருமானம் கிடைப்பதால் பண்ணையில் தேவையான பொருட்களை செலவழிக்க அவருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானதாக இருப்பதற்கான நான்காவது காரணம் பெண் பன்றிகளின் பெரிய குப்பை. குப்பை அளவு என்பது ஒரு பெண் பன்றியால் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை.
செம்மறி ஆடுகள் ஒரே நேரத்தில் 2 முதல் 3 குட்டிகளை பெற்றெடுக்கும் அதே வேளையில். பெண் பன்றியை முறையாக பராமரித்தால் ஒரே நேரத்தில் குறைந்தது 6 மற்றும் அதிகபட்சம் 16 குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். ஒரு பெண் பன்றியிலிருந்து ஒவ்வொரு முறையும் 16 குழந்தைகளை பெறுவது சாத்தியமில்லை என்றாலும். சராசரியைப் பற்றி நாம் பேசினால் ஒரு பெண் பன்றி ஒரு நேரத்தில் சராசரியாக 10 முதல் 12 குழந்தைகளை பெற்றெடுக்கும் திறன் கொண்டது. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் விலங்குகளில் பன்றி வளர்ப்பு மிகவும் பிரபலமான மற்றும் லாபகரமான வணிகமாக இருப்பதற்கு இதுவே மிகப்பெரிய காரணம். பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானது என்பதற்கான 5வது காரணம். பன்றி வளர்ப்பில் பண்ணை அளவு அதிகரிப்பு மிக வேகமாக உள்ளது. ஒரு பெண் பன்றி ஒரு நேரத்தில் சராசரியாக 10 முதல் 12 குழந்தைகளை பெற்றெடுப்பதால். பண்ணையில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்குள் 10 மடங்கு அதிகரிக்கிறது. அதே சமயம் செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தால் 10 பெண் ஆடுகளை வைத்து ஆடு வளர்ப்பை தொடங்கினால். ஒரு வருடத்தில் பண்ணையில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை 25 முதல் 30 ஆகவும். 10 பெண் பன்றிகளை வைத்து பன்றி வளர்ப்பை தொடங்கினால். அதற்குள் ஒரு வருடத்தில் உங்கள் பண்ணையில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை 110 ஆக அதிகரிக்கும். இந்த வழியில் பன்றி வளர்ப்பில் பண்ணை அளவு அதிகரிப்பு ஆடு வளர்ப்பை விட 5 மடங்கு அதிகம். சிறு விவசாயிகளை பன்றி வளர்ப்பு செய்ய தூண்டும் மிகப்பெரிய காரணம் இதுவாகும். ஏனென்றால் எந்த விவசாயியும் தனது பண்ணையை விரைவில் விரிவுபடுத்த விரும்புகிறார். பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானது என்பதற்கான 6வது காரணம். சந்தையில் பன்றி இறைச்சிக்கு அதிக தேவை உள்ளது. புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் ஒரு விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கானது. எனவே பன்றி வளர்ப்பு செய்ய முடிவு செய்வதற்கு முன். உங்கள் பகுதியில் அல்லது உங்கள் மாநிலத்தில் பன்றி இறைச்சிக்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பன்றி வளர்ப்பை தொடங்குவதற்கு முன். நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்க விரும்பும் பகுதியில் உங்கள் பண்ணையில் உள்ள உயிருள்ள பன்றி எளிதில் விற்கப்படுமா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் பன்றி வளர்ப்பில் பயன்பெற பண்ணையில் இருந்து உயிருடன் இருக்கும் பன்றியை சரியான விலைக்கு விற்பது மிகவும் அவசியம். இந்தியாவின் பார்வையில் சந்தையில் பன்றியின் தேவையை பற்றி நாம் பேசினால். மற்ற விலங்குகளின் இறைச்சியை விட பன்றி இறைச்சியில் அதிக புரதம் உள்ளது. எனவே மற்ற விலங்குகளின் இறைச்சியுடன் ஒப்பிடும்போது பன்றி இறைச்சிக்கான தேவை அதிகமாக உள்ளது. சந்தையில் உயிருள்ள பன்றிகளின் அதிக தேவைக்கு மற்றொரு காரணம். பன்றிகளின் உடலில் இறைச்சியின் ஆடை சதவீதம் மற்ற விலங்குகளை விட அதிகமாக உள்ளது. விலங்குகளின் உடலில் உள்ள இறைச்சியின் ஆடை சதவீதம் என்பது படுகொலை செய்யப்பட்ட விலங்கின் உடலில் உள்ள மொத்த உண்ணக்கூடிய இறைச்சியின் அளவை குறிக்கிறது. 100 கிலோ உடல் எடை கொண்ட உயிருள்ள பிராணியை அறுத்து. அதன் உடலிலிருந்து உண்ணக்கூடிய இறைச்சியை பிரித்து 50 கிலோ உண்ணக்கூடிய இறைச்சியை மொத்தமாக பிரித்தெடுத்தால். உண்ணக்கூடிய சதவீதத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம். 100 கிலோ உடல் எடை கொண்ட ஒரு விலங்கின் படுகொலை செய்யப்பட்ட உடலில் இருந்து இறைச்சி பெறப்படுகிறது. பின்னர் அந்த விலங்கின் ஆடை சதவீதம் 50 ஆக இருக்கும். இறைச்சிக்காக வளர்க்கப்படும் அனைத்து விலங்குகளிலும் இறைச்சியின் ஆடை சதவீதத்தை பற்றி நாம் பேசினால். அதை இந்த அட்டவணையில் காணலாம். நீங்கள் பார்க்க முடியும் என இந்த அட்டவணையில் பன்றி இறைச்சியின் ட்ரஸ்ஸிங் சதவீதம் அதிகமாக உள்ளது. பன்றி இறைச்சியில் அதிக புரத உள்ளடக்கத்துடன். அதன் உடலில் உள்ள இறைச்சியின் ட்ரஸ்ஸிங் சதவீதம் மற்ற இறைச்சிகளுக்காக வளர்க்கப்படும் விலங்குகளை விட அதிகமாக உள்ளது. பன்றி இறைச்சியுடன் உயிருள்ள பன்றிகளுக்கான தேவை சந்தையில் மிக அதிகமாக இருப்பதற்கு இந்த 2 காரணங்கள் உள்ளன. இந்தியாவில் பன்றி இறைச்சிக்கான தேவையை பற்றி நாம் பேசினால். இந்தியாவில் பன்றி இறைச்சிக்கான அதிக தேவை தென்னிந்திய மாநிலங்களுடன் வடகிழக்கு மாநிலங்களான அசாம். நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் உள்ளது. இந்தியா முழுவதும் வளர்க்கப்படும் பன்றிகளில் 70 முதல் 80% இந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் இவ்வளவு பெரிய பன்றி வளர்ப்பு இருந்தபோதிலும். மொத்த பன்றி இறைச்சி நுகர்வில் 27% உறைந்த பன்றி இறைச்சி வடிவில் மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதாவது இந்தியாவில் பன்றி இறைச்சிக்கான தேவையை இந்தியாவில் பூர்த்தி செய்யாததால். 27 விழுக்காடு பன்றி இறைச்சியை மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம் நாட்டு அரசு உள்ளது. எனவே இந்தியாவில் பன்றி வளர்ப்பை ஊக்குவிக்க அரசு பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பன்றி வளர்ப்பில் அரசாங்கத்தால். 7வது காரணம் பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானது. பன்றிகளை மலிவான உணவு தீவனத்தில் வளர்க்கலாம். மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும் போது. பன்றிகள் அழுகிய பழங்கள் மற்றும் காய்கறிகள். தானியங்கள், சமையலறை கழிவுகள், ஹோட்டல் கழிவுகள். பண்ணைப் பொருட்கள், இறைச்சி தொழிற்சாலை கழிவுகள் போன்ற தரம் குறைந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தி ஜீரணிக்கும் திறனை கொண்டுள்ளன. இருப்பினும் முறையான நவீன பன்றி வளர்ப்பு மற்றும் பெற பன்றி வளர்ப்பில் அதிகபட்ச லாபம். பன்றிக்கு சீரான மற்றும் பாதுகாப்பான உணவை வழங்குவது அவசியம். இதனால் பன்றி முடிந்தவரை குறைவாக நோய்வாய்ப்படும் மற்றும் குறுகிய காலத்தில் பன்றி விரைவாக எடை அதிகரிக்கும்.
பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபகரமானது என்பதற்கான 8வது காரணம். மீன்களுக்கு பன்றி எருவை பயன்படுத்துதல். பன்றி எருவில் மீன்களுக்கு 70% ஜீரணிக்கக்கூடிய புரதம் உள்ளது. எனவே நீங்கள் மீன் தீவனத்திற்கு பன்றி எருவை பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஒரு விவசாயி பன்றி வளர்ப்புடன் மீன் வளர்ப்பையும் செய்து இரட்டிப்பு சம்பாதிக்கலாம். பன்றி வளர்ப்பு தொழில் நமக்கு லாபம் தரும் 9வது காரணம். பன்றி வளர்ப்புக்கு குறைந்த முதலீடு தேவை. பன்றி வளர்ப்பு தொழிலை தொடங்குவது எளிது. மேலும் பண்ணை அமைப்பை உருவாக்குவதற்கும் உபகரணங்களை வாங்குவதற்கும் மிக குறைந்த மூலதனம் முதலீடு தேவைப்படுகிறது. இந்த நன்மைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டால் நீங்கள் பன்றி வளர்ப்பை தொடங்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயி நண்பர்களே, எங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள்? உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் பகிரவும். எதிர்காலத்தில் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு குழு சேரவும்.